மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா ரூம் கிளீனிங் தான். பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ரூமு. நான் இப்போ இந்த செல்ஃப் இவ்வளோ ஒதுக்க போகிறேன். ஏன்னா எப்போ ஒதுக்கினாலுமே எப்படி ஒதுக்கினாலும் வந்து ரூம் இப்படி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். க்ளீன் பண்ண நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரூம் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி தான் ரூம் செல்ஃபெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. எல்லாமே அங்கங்கே வந்து துணியெல்லாம் ரொம்ப கலைஞ்சி கிடந்தது. சரி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஓகே இது விளாகாக எடுத்து கொஞ்சம் டிப்ஸ் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு தான் விளாகாக எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்ச செல்ஃப்லேருந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா தொடச்சி தூசியாக இருந்தது. அந்த தூசியெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடி வந்து அதில் தனியாக இருந்தாலும் உடஞ்சிரும். அதனால ஃபஸ்ட்டு கண்ணாடியை தொடச்சி அதில் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீதியெல்லாம் ஒதுக்கிக்கலான்னு ஃபஸ்ட்டு கண்ணாடி நல்லா தொடச்சி வந்து மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி இந்த கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எல்லாமே தூசி அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் மேலே எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து கடையில் வந்து கிடைக்கும் பாருங்கள். ட்ரெஸ் துணி கடையில் வாங்கும்போது கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் நான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கும்போது நமக்கு வந்து செல்ஃப் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை வந்து கொஞ்சம் அடிக்கலாக வச்சுட்டு நம்மளோட செப்பரேட்டாக வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்து என்னோடய பேபியோட மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அதாவது மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து நான் எல்லாமே அடுக்கி வைப்பேன். அதுக்கப்புறமா பால் டப்பாவும் இதில் தான் வைப்பேன். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் போனால் எங்கேயாவது கொண்டு மறந்து வச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வச்சாச்சுன்னா எப்போவுமே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ மெடிசன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் வைப்பேன், தனித்தனியாக வைக்க மாட்டேன். இப்போ நம்ம ஒரே இடத்துல வச்சுட்டோன்னா நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஏதாவது கிடைக்கணும். இது வந்து பட்ஸ் இருந்தது. இது வந்து மொபைல் பாக்ஸ், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி வச்சுருப்பேன். இதில் வந்து சீப்பு பென்னு அந்த மாதிரி வந்து வச்சுருப்பேன். எதுவுமே வந்து கடையில் போய் வாங்க மாட்டோம். இதே மாதிரி இருக்க பொருளை வந்து ரீயூஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்படி தான் இதில் தான் நான் இது வரைக்குமே அடிக்க எல்லா பொருளும் வந்து எல்லா திங்ஸையுமே அடிக்க வைப்பேன். ஸோ இப்போ வந்து இதான் செகண்ட் டிப்ஸு. இந்த மாதிரி திங்ஸ் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் பொருளை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். அப்புறமா இந்த மாதிரி நகைக்கடையில் கிடைக்கக்கூடிய பாக்ஸ் பார்த்தோங்க. நகைக்கடையில் கிடைக்கக்கூடிய பாக்ஸு இதில் தான் வந்து நான் வந்து ஸ்லைடெல்லாம் போட்டு வைப்பேன். சின்ன பின்னு அதெல்லாம் வந்து இதில் தான் வந்து போட்டு வைப்பேன். இதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 சின்ன பாக்ஸு இதில் தான் வந்து இந்த பாட்டில் தான் வந்து நான் வந்து பொட்டு இந்த நான் நெத்தியில் வச்சுருக்க மாதிரி பொட்டுலாம் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா அந்த பாக்ஸ் திறக்கும்போது டக்குன்னு நம்ம கீழே சிந்தும். அதனால் வந்து மொத்தமாக எடுத்து இதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படும்போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கும். அப்புறம் இந்த டப்பாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸு. கொஞ்சமாக தான் மேக்கப் திங்ஸ் இருக்கும். இதுவுமே ஒரு சாதாரண ஒரு பண்ண டப்பா தான். இதில் தான் மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்தளவுக்கு மேக்கப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தான் மேக்கப் திங்ஸ் இருக்கும். சிம்பிள் மேக்கப் தான் பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லேருந்து. பிரதர் இன் லா மேரேஜுக்காக. அதை வந்து நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செல்ஃபில் துணி வைக்கும்போது இந்த மாதிரி கேலண்டர் வந்து பேப்பரை வந்து போட்டு வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் கிளியாமல் இருக்கும். இது வந்து திக்காக இருக்கும். மற்றபடி நியூஸ் பேப்பர்லாம் வந்து போட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு கிழிஞ்சிரும். இதுவுமே ஒரு நல்ல டிப்ஸ் தான். இதையுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃபில் துணியெல்லாம் மடித்து வச்சப்பறம் இந்த மாதிரி கார்ட்போர்டெல்லாம் எடுத்து இடையில சொருகிடுவேன். அப்போ சொருகுனா வந்து கொஞ்சம் நான் மேலே துணி வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வந்து கீழே விழாது. ஒருத்தவங்க துணியை எடுத்தாலுமே வந்து மேலே வந்து விழாது. இதுவுமே ஒரு டிப்ஸ் தான். இதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நிறைய சாக்கெல்லாம் இருந்தது. அரிசி வாங்கக்கூடிய சாக்கு அதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் இந்த ரூம் க்ளீன் பண்ணவே 1 ஹவர் ஆச்சு. இப்போ தான் ரூம் நீட்டாக இருக்குது. இந்த விளாகில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்